ஹலோ காய்ஸ், இன்னைக்கு வீடியோல ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணி சிம்பிளா 3 டெக்ஸ்ட் அனிமேஷன் எப்படி பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜஸ்ட் 5 மினிட்ஸ்லயே பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமான டெக்ஸ்ட் அனிமேஷன்ஸ் நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா நான் பேசிக்ல இருந்து எல்லாமே சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து போர் அடிக்க போறதில்ல. டைரக்ட்டா பார்த்தீங்கன்னா கன்டென்ட் குள்ளேயே போயிடுறேன். ஸோ மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் வந்து பார்க்க முடியும். ஓகே கைஸ், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ டெக்ஸ்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் ஒரு ரேண்டமா பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அலகைஸ் அப்படின்னு போடுறேன். இதுக்கு நான் யூஸ் பண்ற டெக்ஸ்டோட ஃபாண்ட் பாத்தீங்கன்னா பாப்பின்ஸ் அப்படின்ற அந்த ஃபாண்ட் வந்து நான் யூஸ் பண்றேன். எனக்கு மோஸ்ட் ஃபேவரட்டே பாத்தீங்கன்னா இதுதான். ஸோ அதனால ஜஸ்ட் நான் வந்து யூஸ் பண்றேன். அதே மாதிரி இதை நம்ம வந்து பொசிஷன் பண்ணணும். விண்டோஸ்ல போயிட்டு அலைன் டூல சூஸ் பண்ணோம்னா இந்த சைடில் வந்துடும், ரைட் சைடில். அதில் நம்ம வந்து சென்டர் பொசிஷன் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த டெக்ஸ்ட் பக்கத்தில் ஒரு ஏரோ இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வரும். இதில் அனிமேட்ல இருக்கும், அந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே வந்து பொசிஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கலாம். அகைன் அன்னொன்று பார்த்தீங்கன்னா கீழே ஆடுன்னு இருக்கும், அதில் போயிட்டு நம்ம ஒப்பாசிட்டி ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே வந்துருச்சு. இப்போ பொசிஷனை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஹலோ கைஸ் டெக்ஸ்ட்டை வந்து கொஞ்சம் கீழே இறக்கிட்டு வர போகிறோம். நான் வந்து ஒரு 120 கொடுக்குறேன். உங்களுக்கு எதுக்கு தகுந்த மாதிரி வேல்யூ வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒப்பாசிட்டியை வந்து ஃபுல்லாக ஜீரோவில் வச்சு நம்ம டிக்ரீஸ் பண்ணிடலாம். அடுத்ததாக ரேஞ்ச் செலக்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆஃப் செட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த க்ரீ ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக -100 வரைக்கும் ட்ராக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது வரைக்கும் அனிமேஷன் வேணுமோ அது வரைக்கும் நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சுட்டு இப்போ அகெயின் ஆஃப் செட்டை பார்த்தீங்கன்னா +100 வரைக்கும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கீழே அட்வான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணீங்கன்னா ஷேப்ல வந்து ஸ்கொயர்னு இருக்கும், அதை நம்ம வந்து ரேம்ப் அப்னு சொல்லி கொடுத்துக்கலாம். அதுல வந்து ஈஸ் ஹை ஈஸ் லோ 2 ஆப்ஷன் இருக்கும். அதுல நான் வந்து ஜஸ்ட் ஒரு 25 ஈஸ் ஹைலையும் அப்புறம் லோல வந்து 100% அப்படின்றதையும் நான் வந்து கொடுத்துட்றேன். வேணும்னா இதே செட்டிங்ஸை கூட நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். இப்போ அகைன் நம்ம வந்து அந்த எஃபெக்ட்ஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ப்ளே பண்றேன். ஸோ கீழே இருந்து பார்த்தீங்கன்னா நல்லா அனிமேட் ஆகி வர மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ இதை வந்து கொஞ்சம் ஸ்பீடா பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட 2 செகண்டுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால இந்த எண்ட் க்ரீ ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி நவுத்துறேன். இப்போ வந்து இந்த அனிமேஷன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வர மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு அனிமேஷன். ஓகே, அடுத்து செகண்ட் அனிமேஷன் நம்ம பார்த்துடலாம். சேம் அதே தான், டெக்ஸ்ட் போங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேட்டில் போயிட்டு நம்ம பொசிஷன் கொடுத்துடலாம். திரும்ப அகெயின் ஆட் கொடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒப்பாசிட்டி கொடுத்துடலாம். இதில் ஒரு ஃபீச்சரும் ஆட் பண்ண போகிறோம், அதாவது ட்ராக்கிங் அப்படின்ற அந்த ஆப்ஷனை ஆட் பண்ண போகிறோம். ஸோ மொத்தம் 3 வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணியிருக்கேன். பொசிஷனை ஸ்டார்டிங்கில் 0லேருந்து நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம பொசிஷன் பண்ணி கொஞ்சம் கீழே எடுத்துகிட்டு வர போகிறோம். இதுக்கு நான் ஒரு 150 கொடுக்குறேங்க, ஏன்னா ரேண்டமாக வேண்டாம், அதனால் 150 கொடுப்போன்னு சும்மா கொடுத்துட்றேன். அடுத்ததா மெயின் விஷயம் ட்ராக்கிங். இது எப்படி யூஸ் ஆகுன்றது இப்போ பாருங்க. ஸோ மைனஸ் அண்ட் ப்ளஸ்ல வந்து ட்ராக் பண்ணி பாருங்க. ஸோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், டெக்ஸ்ட் ஃபுல்லாக சேர்ந்து ஒரு பர்டிகுலர் பொசிஷன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆகும். திரும்ப அகைன் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும், அதை எக்ஸ்பேண்ட் ஆகும், திரும்ப டிக்ரீஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி. ஸோ இதை வந்து எல்லா டெக்ஸ்ட்டும் நம்மளுக்கு ஒரு பாயிண்ட்ல வந்து மீட் ஆகிற மாதிரி செட் பண்ணிட்டு இப்போ ஒப்பாசிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம வந்து 0ல வச்சிடலாம். இப்போ எந்த டெக்ஸ்ட்டுமே நம்மளுக்கு வந்து இருக்காது. ஸோ இது வந்து எக்ஸ்பேண்ட் இல்லை ரிவீல் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அனிமேஷன் வந்து நம்ம பண்ண போகிறோம். இப்போ ரேஞ்ச் செலக்டர்ல ஸ்டார்ட்னு இருக்கும், அந்த கீ ஃப்ரேம் எனேபிள் பண்ணிக்கலாம். அகைன் நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட்ஸ் வரைக்கும் வந்து செட் பண்ணிட்டு திரும்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா 100 வரைக்கும் கொடுத்துடுறேன். ஸோ இப்போ அனிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செட் ஆயிடுச்சு. பட் இதை நம்ம இன்னும் ஸ்மூத்தாக பண்ணணும். அதனால 2 கீ ஃப்ரேமையும் செலக்ட் பண்ணிட்டு ஈஸி ஈஸ் கொடுத்துடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப் ஆப்ஷன் மாதிரி ஒன்று வரும். இன்கேஸ் வரலன்னா ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா எடிட் ஸ்பீட் கிராப்னு சொல்லி வரும். இந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு லைன் மாதிரி டாட்ஸ் வச்சு கொடுத்துருப்பாங்க. அந்த டாட்டை கிளிக் பண்ணி நான் வீடியோவில் காட்டிருக்க மாதிரியே பார்த்தீங்கன்னா 2 சைடும் வந்து பீக் வர மாதிரி எனேபிள் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு அனிமேஷன் வந்து பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். கீழே இருந்து ஒரு லெட்டராக பார்த்தீங்கன்னா ரிவீல் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் அகைன் பார்த்தீங்கன்னா எண்டு கீ ஃப்ரேம் மட்டும் ஸ்பீட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ கொஞ்சம் எஃபெக்ட் ஸ்பீடாக வர மாதிரி இருக்கும். இது உங்களோட கன்வீனியன்ட் தாங்க, எவ்வளோ செகண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வரணும், அனிமேஷன் ஸ்பீடாக வரணுமா ஸ்லோவாக வரணுமான்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். பட் எஃபெக்ட் எல்லாமே ஒன்று தான். ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்ண இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் ஏகப்பட்ட டெக்ஸ்ட் அனிமேஷன்ஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து பேசிக்ஸு. ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்ண எல்லா செட்டிங்ஸையும் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுட்டீங்க அப்படின்னா இதை மட்டும் வச்சுமே நம்மளால ஒரு 10லேருந்து 20 அனிமேஷன்ஸ் வரைக்கும் நம்மளால பண்ண முடியும். ஓகே, இப்போ தேர்ட் அனிமேஷன் சேம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்ல அனிமேட் போயிட்டு நான் வந்து பிளர் அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணுறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆட் கொடுத்து ஒப்பாசிட்டி கொடுத்துட்றேன். ஸோ பிளர் அண்ட் ஒப்பாசிட்டி 2 எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அனிமேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து இந்த பிளரை வந்து பிடிச்சி நல்லா ட்ராக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து பிளர் ஆகும் டெக்ஸ்ட். ஸோ இதில் வந்து சம் வேல்யூ கொடுத்து பண்ணனாலும் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு எவ்வளோ பிளர் வேணும் அப்படின்றத அதை ட்ராக் பண்ணியே நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக நம்ம வந்து ஒப்பாசிட்டியை ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ அதையுமே பண்ணியாச்சு. ஸோ டெக்ஸ்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹைட் ஆயிடுச்சு. இப்போ ரேஞ்ச் செலக்டரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து நம்ம டைம் லைனை செட் பண்ணிக்கலாம், 0லேருந்து அனிமேட் ஆகிற மாதிரி. இப்போ இதில் ஆஃப் செட் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக பண்ண மாதிரி -100 வரைக்கும் ஃபுல்லாக கம்மி பண்ணிடலாம்.
ஓ! இருங்க -100 to -99 வரைக்கும் பண்ணிட்டோம் போல. ஸோ இருங்க அத வந்து ஃபுல்லா 100 வரைக்கும் வச்சுக்கலாம் ஸ்டார்ட்டிங்லேருந்து. ஸோ இப்ப அகைன் நான் வந்து பார்த்தீங்கன்னா, 2 செகண்ட்ஸ்க்கு வரைக்கும் நான் டைம் லைன இழுத்து வச்சுடுறேன். ஸோ வச்சுட்டு இப்ப திரும்ப நம்ம -100லேருந்து என்ன பண்ண போறோம், திரும்ப +100 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா பண்ணியாச்சு. அடுத்ததா அட்வான்ஸ் ஆப்ஷன் போங்க. அதுல நம்ம ஸ்கொயர் போயிட்டு ரேம்ப் அப் குடுக்க போறோம். ஸோ இதெல்லாமே நம்ம ப்ரீவியஸா பண்ணது தான். அதனால தான் நான் சொன்னேன். இப்ப அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஈஸ் ஹை, ஈஸ் லோ அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அதுல வந்து நம்ம வேல்யூ செட் பண்ண போறோம். நீங்க இந்த வேல்யூ செட் பண்ணாலும் ஓகே தான். இல்ல உங்களுக்கு தேவையான வேல்யூ குடுத்தாலும் பார்த்தீங்கன்னா, ஓகே தான். இதுல வந்து நம்ம ஈஸ் லோன்னு இருக்குல்ல, ஸோ அதுல மட்டும் தான் நான் வேல்யூ வந்து செட் பண்ணியிருக்கேன். இப்ப நான் ரிலீஸ் பண்ணி பார்க்கும்போது, நல்லா பிளர் ஆயி பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் வரா மாரி இருக்கு. நல்லா இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. ஒரு சினிமேட்டிக் லுக்ல இருக்கு. அதுக்கு கீழயே பார்த்தீங்கன்னா, ரேண்டமைசர்ன்னு ஆஃப்ல இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா ஆன் ஆயிடும். இப்ப ஹெலோ கைஸ்ல இருக்கிற டெக்ஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, ரேண்டமா பார்த்தீங்கன்னா, ஒரு லெட்டரா வந்து நம்மளுக்கு ரிவீல் ஆகுற மாரி இருக்கும். ஸோ நல்லா இருக்குல்ல இந்த எஃபெக்ட். ஸோ இந்த வீடியோல மொத்தம் 3 டெக்ஸ்ட் அனிமேஷன்ஸ் பார்த்திருக்கோம். ஸோ இன்னுமே ஏகப்பட்ட அனிமேஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப சிம்பிளா பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணலாம். பட் ஆனா சேம் இதே பேசிக் செட்டிங்ஸ வச்சு தான் நம்ம அகைன் ப்ளே பண்ண போறோம். ஸோ அந்த அனிமேஷன்ஸ்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம கமெண்ட்ல வந்து டெக்ஸ்ட் அனிமேஷன் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா அதிக கமெண்ட் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோ குயிக்காவே வந்து அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன்.